கலக்கிட்டீங்க பார்ட்னர். இதை விட பெஸ்டான ஒரு மொபைல் லான்ச் இருக்கவே முடியாது. பாரு, ஷெய்லா எப்படி எல்லாத்தையும் மயக்கிறான்னு பாரு. அதான் முன்னாடியே சொன்னேன், ஷைலாவை கூட சேர்த்துக்கிட்டா நமக்கு நிறைய பலன் இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. குளோபல் மொபைலுடைய புது ஃபோனுடைய லான்ச்சுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்கள் மீடியாக்காரங்களோட அவசரம் எனக்கு புரியுது. உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வருகிறார் எங்களுடைய குளோபல் மொபைலுடைய CEO மிஸ்டர் கரண். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரிஒன். உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்திருக்கீங்க. அதுக்காக என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் எப்படிப்பட்ட ஒரு மொபைல் தரப்போறேன் அப்படின்னா, உங்களோட இயந்திரத்தனமான வாழ்க்கைய அது சுலபமாக்க போகுது. சோ அரங்கம் நிறைந்த கரகோஷத்துடன் வரவேற்போம் டெக்னாலஜியின் புதிய அவதாரம், என்னோட நியூ மொபைல் குளோபல் மொபைல் X4. வெல்கம் மேடம், வாங்க வாங்க. ஃபங்க்ஷன் எங்க நடக்குது? ஹால் நம்பர் 1ல. ஓகே. இந்த விஷயம் என்ன உண்மையா? உங்க மொபைல் மற்ற மொபைலோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்ல பேட்டரி லைஃப் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமா? நாங்க இதுல பயன்படுத்தி இருக்கிற சாஃப்ட்வேர் அது ரொம்பவே அட்வான்ஸ் ஆனது. அது நம்மளோட போனை ஒரு பெரிய கரண் 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 கரண். யார் மாமா இது? தெரியலையே. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் கரண். நான் எவ்வளவு டென்ஷனா இருந்தேன் தெரியுமா? I'm so happy to see you. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்றீங்க? விடுங்க, என்ன பழக்கம் இது? என்ன நீ கண்டுபிடிச்சிருவேன்னு நினைச்சேன். என்ன மேடம்லாம் கூப்பிடுற? என்ன என் பேர் சொல்லி கூப்பிடு. நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. அப்புறம் உன் பேர் மட்டும் எனக்கு எப்படி தெரியும்? நீ உன்னோட அட்ரஸ மாத்திட்ட, ஃபோன் நம்பரையும் மாத்திட்ட. இருந்தாலும் நான் உன்னை கண்டுபிடிச்சேன். 2 வருஷமா நான் உன்னை தேடிட்டு இருக்கேன். 2 வருஷமா? ஹேய், நோ போட்டோகிராஃப்ஸ். கீழ இருக்கு. நோ கேமரா ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ். இப்போ எனக்கு புரியுது. எனக்கு ஆப்போசிட்டா இருக்கிற மொபைல் கம்பெனிக்காரங்க ஒன்று அனுப்பியிருக்காங்க. எங்களோட இந்த ஃபங்க்ஷனை கெடுக்கிறதுக்கு தானே, ரைட்? நீ என்ன பேசிட்டு இருக்க? சரியா தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கேவலமான வேலையை பார்க்கறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? போதும், ரொம்ப அதிகமா பேசிட்ட. என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்ட. நான் யாருன்னு உனக்கு தெரியணுமா? நான் உன்னோட மனைவி ராதிகா. இப்ப ஞாபகம் வந்ததா? போதும், ஓவரா போற. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின செக்யூரிட்டியை கூப்பிட்டு உன்னை அடிச்சு துரத்திடுவேன் இங்க இருந்து, புரியுதா? செக்யூரிட்டி. யார மிரட்ட பாக்குற? யாரு கிட்ட வேணாலும் நீ சொல்லிக்க போ. உன்னை நான் கல்யாணம் பண்ணி உன் கூட நான் குடும்பம் நடத்தி இருக்கேன். ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க நீ. தம்பி கரண், அமைதியா இருப்பா. இந்த உறவுக்கு நடுவுல இனிமே யாரும் வரக்கூடாது. கரண் நில்லு. இந்த நொடிக்காக, உனக்காக, உன் ஞாபகங்களோட 2 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தேன். என் மேல அடி கைய வச்ச உன்ன என்னை எதிர்த்தா என்ன ஆகும்னு தெரியுமா உனக்கு? நான் யார் தெரியுமா? யாரு நீ எதிரி நீ இப்ப சொன்னேன்னு தெரியுமா? என் புருஷன். நான் உன்னோட புருஷன் கிடையாது. நான் உன் புருஷங்கிறல்ல, அதுக்கு ஆதாரம் என்ன இருக்கு? சரி, சாட்சி கொடுக்கறேன். உன் துணியை கழட்டு. என்னது? உன்னோட முதுகுல 2 தழும்பு இருக்கு. இந்த விஷயம் உன் பொண்டாட்டி தவிர வேற யாருக்கும் தெரியாதுல்ல. கழட்டு. மிஸ்டர் கரண், இந்த மேடம் உண்மையதான் சொல்றாங்களா? உண்மையிலேயே உங்க முதுகுல தழும்பு இருக்கா? பாருங்க, உங்களோட இந்த வீணா போன கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. அதே மாதிரி என்ன ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமும் எனக்கு இல்ல. புரிஞ்சுதா? அப்புறம் எவன் உன் புருஷனோ அவன் ட்ரெஸ்ஸை போய் கழட்டு.
கரண் ஜஸ்ட் ஸ்டாப். கரண் நில்லு. கரண் கரண் நில்லு, அப்புறம் என்ன மோசமானவனா பாப்பேன். அந்த பொம்பளை நான் சும்மா விட மாட்டேன். அவளுக்கு என்ன தைரியம் இருக்கணும்? எல்லாரும் முன்னாடியும் எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அரைஞ்சிருப்பா? என் வாழ்க்கையில இதை விட நான் மோசமா அசிங்கப்பட்டதே இல்ல. அவ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பொம்பளை யாரு? அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷன் காரனை எல்லாரும் முன்னாடியே அவமதிச்சிருப்பா. இங்க பாரு அனிதா, நான் ஏற்கனவே செம்ம மூட் ஆஃப்ல இருக்கேன். காயத்துக்கு நீ மருந்து போடாம இருந்தாலும் பரவாயில்ல, அதுல காரப்பொடிய தூவாத. காயத்துக்கு மருந்து பூசணும்னா துணி அவுக்கணும்ல. அங்க அந்த பொம்பளை சொன்ன மாதிரி. உனக்கு எப்படி அது தெரியும்? உன்ன மாதிரி ஒரு புருஷன் இருந்தா தூங்கும் போது கூட கண்ணை திறந்து வச்சிருக்க வேண்டியிருக்கு. நீ இப்ப என்ன சொல்ல வர? அந்த பொம்பளை யாருன்னு உண்மையை மட்டும் சொல்லு. அவ உன்னுடைய பொண்டாட்டினா அப்ப நான் யாரு? நீ என்ன ஏமாத்தி இருக்க? ஒரு நிமிஷம். முதல்ல கொஞ்சம் பேசுறத நிறுத்து. பழி மேல பழி போட்டுக்கிட்டு இருக்கல, அத முதல்ல கொஞ்சம் நிறுத்து. அவ யாருன்னு எனக்கு தெரியாது. அவளை நான் பார்த்தது கூட இல்ல. அவ சொல்றதெல்லாம் பொய். பொய் சொல்றவங்க இந்த அளவுக்கு நம்பிக்கையா பேச மாட்டாங்க. சரி, அவ உன் பொண்டாட்டி இல்லன்னு ஒத்துக்கிறனே வையேன். ஆனா கண்டிப்பா உனக்கு அவளுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அதனால அவ யாருன்னு உண்மையை சொல்லிடு. உனக்கு அவளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவ இப்படி என்ன சொல்ல வர? ஏன் மேல சந்தேகப்படுறியா? ஏன் மேல? நான் ஒரு விசுவாசமான புருஷன். உன்னுடைய விசுவாசத்தை தான் நான் பார்த்தனே. ரொம்ப பொய் சொல்லிட்டே போனேன்னு வச்சுக்கோயேன், உன் மேல நான் கேஸ் கொடுத்துருவேன். திருமண வரவுல நம்பிக்கை துரோகத்துக்கு என்ன தண்டனைன்னு தெரியும்ல? நம்பிக்கை துரோகமா? நான் எந்த நம்பிக்கை துரோகமும் பண்ணலடி. அந்த மூஞ்ச நான் பார்த்ததே இல்ல. வந்த உடனே தன் பேர் ராதிகான்னு சொன்னா. ராதிகா? ஏன்? உனக்கு தான் செய்தி வந்துருச்சுல. எவனோ ஒருத்தன் பேச்ச கேட்டுட்டு இவ்வளவு நேரம் என்ன வறுத்துக்கிட்டு இருந்தால, அவ பேர் ராதிகான்னு சொன்ன விஷயத்தை மட்டும் அவன் உங்ககிட்ட சொல்லலையா? ஆனா அவ ராதிகாவா எப்படி இருக்க முடியும்? ராதிகா? அதத்தான் நானும் சொல்றேன். அவ எப்படி ராதிகாவா இருக்க முடியும்? நீயே யோசிச்சு பாரு. ராதிகா செத்து போய் 2 வருஷம் ஆகுது. செத்து போனவங்க பேரை வச்சு இவ்வளவு கேவலமா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா அவ. அவளை நான் சும்மா விட மாட்டேன். டாடி சரியாதான் சொன்னாரு. அம்மாடி, இந்த பையன் உனக்கு சரிப்பட்டு வரமாட்டான். அதை கேட்காம நான் என் வாழ்க்கையே கெடுத்துக்கிட்டேன். இங்க பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உன்னை அப்படியே உன் டாடி வீட்டுக்கே அனுப்பிச்சிருவேன். என்ன புரிஞ்சுதா? இங்க பாரு. ஒரு நிமிஷம் இரு. ஆபீஸ்ல இருந்து போன் கால். நான் போயே ஆகணும். நான் வரேன். கரண் நில்லு. கரண் நில்லு. கரண் வாங்க அத்தை, வாங்க. நான் எவ்வளவு கத்தி புரண்டாலும் சரி, உங்க பையன் நான் பேசுறத காதுலே போட்டுக்க மாட்டேங்கிறாரு. மருமகளே, மருந்து சாப்பிட்டு நான் தூங்கிட்டேம்மா. நீ கத்துறத கேட்டுதான் எழுந்த. என் புலம்பல் உங்களுக்கு கத்தல் மாதிரி இருக்கா? ஏன் தான் இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வந்தனோ என் தலை எழுத்து. உனக்கு என்ன ஆச்சு? இவ்ளோ கோமா கரண் இப்ப எங்க போறான்? உங்க பையன் வந்ததுக்கு அப்புறம் நீங்களே போய் அது என்னன்னு கேட்டுக்கங்க. அந்த பொம்பளை யாருன்னு. நீ யார சொல்ற? இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு யாராவது புரியுற மாதிரி சொல்லுங்க. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். என்னை யாருன்னு நினைச்சுக்கிட்டான்? என்னோட ரூமோட கார்டை கொடு. பங்கஜ், ஏன்டா இப்படி அழுவுற?
அழும்போது ஒரு சொரம் வேணாம். ஏன்டா இப்படி அவசரமா இப்படி அழுது தொலைக்கிற? யோ, நான் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் சாதகம் பண்ணிக்கிட்டு இல்ல. ஸ்வரம் ராகலாம் தெரிஞ்சு பாடுறதுக்கு. பாரு, என்ன ஜாக்கிரதையா புடிச்சுக்கொண்டு முதல்ல உன்கிட்ட நான் சொன்னேன். உன்னோட கேர்லெஸ்னால தான் நம்ம 2 பேரும் வண்டியில இருந்து கீழே விழுந்திருக்கோம். என்ன புரியுதா? நானா? என்னோட அஜாக்கிரதையா? என்னோட அஜாக்கிரதையா? வண்டி ஓட்ட உனக்கு தெரியலையோ? என்னை பிடிச்சி தள்ளி விட்டு என் காலை உழைச்சிட்டேன். இப்ப சொல்றேன் என்னோட அஜாக்கிரதை. உன் காலுக்கு ஒன்னும் ஆகாதுப்பா. எழுந்துரு, எழுந்துரு முதல்ல. சார் சார், நான் உங்களுக்கு சொல்றேன், என்னோட நாள் இன்னைக்கு சரியாவே இல்லை. எனக்கு நேரமே சரியில்லை. அதனாலதான் என்ன பிக்கப் பண்ண நீங்க வந்தீங்க. சார், இன்னைக்கு எனக்கு ஜாதகமே நல்லா இல்லை சார். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது. ரொம்ப மோசமான ஒரு கேஸ் வரப்போகுது பாருங்க. ஆனா மேம், உங்களோட தைரியத்தை பாராட்டி ஆகணும். அந்த கொலைகாரனை பார்த்து நீங்க பயப்படாம அவன் கூட எதிர்த்து போராடி இருக்கீங்க. சார், போலீஸ் ரெக்கார்ட்ல அவனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லைங்க, இதுக்கு முன்னாடி அவன் எந்த குற்றமும் செய்யல. அதனால நாங்க அவனை நெருங்குறதுக்கு உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும். சரி, கேளுங்க. அவனை பத்தி வேற ஏதாவது நீங்க சொல்ல முடியுமா? ப்ளீஸ் சார், எனக்கு வேற எதுவும் ஞாபகம் இல்ல. மாறா ஹோட்டல்காரங்களையும் நான் கேட்டேன். அவங்களும் அந்த மாதிரி வந்து போனவங்களை நான் பார்க்கலன்னு சொன்னாங்க. சரி, உங்களுக்கு வேற யார் மேல ஏதாவது சந்தேகம்? ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். என்ன சாகடிக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். யார் அது? வேற யார்? என் புருஷன் கரண். உங்க புருஷனா? உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு பேருக்கு முன்னாடி என்னை இன்சல்ட் பண்ணான்னு? அவன் என்ன தன்னோட மனைவியை ஏத்துக்க மறுத்துட்டான். உங்களுக்கு தெரியுமா சார், நடந்த சம்பவத்துக்கு பழி வாங்கிறதுக்காக அந்த ரவுடி பையனை இங்க அனுப்பியிருக்கான் அவன். ஒரு நிமிஷம் மேம், ஆரம்பத்துல இருந்து சொல்லுங்க. கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. உங்களுக்கும் உங்க புருஷனுக்கும் எதனால சண்டை? நீங்க முதல்ல கிளம்பி கரணோட வீட்டுக்கு என் கூட வாங்க. அப்ப உங்களுக்கு எல்லாம் புரியும். இல்ல ராதிகா, நாங்க கூப்பிடுற வரைக்கும் நீங்க வண்டியில இருங்க. ஆனா ஏன்? ப்ளீஸ் ராதிகா மேடம், நாங்க சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நாங்க சீக்கிரமாவே உங்களை உள்ள கூப்பிடுறோம். சரி, நான் இங்க இருக்கேன். ஆமா, நீங்களாம் சிஐடி. சிஐடியா? உள்ள வாங்க ப்ளீஸ். வாங்க உட்காருங்க. நீங்கெல்லாம் வெளியே கிளம்பிக்கிட்டு இருந்தீங்களோ? இல்ல, நாங்க வெளியே போயிட்டு உள்ள வந்தோம். ஆனா விஷயம் என்னங்க? சார் யாரு? அது இவர் என்னோட மாமா, சேத்தன் மாமா. அப்புறம் நான் கரண்குமார், இந்த வீட்டோட ஓனர். என்ன விஷயம் ஆஃபீஸர், நீங்க இங்க? எனக்கு பதட்டமா இருக்கு சார். பதட்டம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பாருங்க, நாங்க உங்க மனைவியை பத்தி விசாரிக்க வந்தோம். என்னோட பொண்டாட்டியா? அவங்க மேல இருக்காங்க. மேலையா? அவங்க இல்ல, நாங்க அப்படியே மேல போய் உங்க வைஃப் கிட்ட அப்படியே விசாரணை பண்ணலாமா? ஆக்சுவலா என்ன விஷயம் ஆஃபீஸர்? அனிதா தான் உங்களை கூப்பிட்டாங்களா? அங்க போனா எல்லாம் தெரிஞ்சிடும். வாங்க வாங்க. அனிதா, அனிதா எங்க போனா? பாத்ரூம்ல தண்ணி போற சத்தம் கேக்குது. ஸ்ரேயா. ஆக்சுவலா அவ இப்போ குளிக்கிற நேரம். அனிதா, அனிதா சார், கதவு திறந்துதான் இருக்கு. அனிதா, ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பாருங்க. எஸ் சார். அந்த கடவுள் எனக்கு மிகப்பெரிய அநியாயத்தை பண்ணிட்டாரு. என்கிட்ட இருந்து என்னோட அனிதாவை பறிச்சுட்டாரு. தம்பி கரண், ஆசுவாசப்படுத்திக்கப்பா. இந்த சுதா எங்க போனா? சுதா உங்களோட ரூம் இது? அதான். ஃப்ரெடி, அவங்கள வெளியே கூட்டிட்டு வாங்க. இல்ல, நீங்க உட்காருங்க. எங்களை மன்னிக்கணும், உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. சரி சார். சார், அதாவது என்னன்னா, அது சார், அங்க அவங்க என்னாச்சு? அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மா, 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 சுதா, அம்மா, 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 என்னாச்சு? ஒருவேளை அம்மாவும்? இல்ல, பல்ஸ் இருக்கு, உயிரோட தான் இருக்காங்க. ஃப்ரெடி, ஆம்புலன்ஸ் கூப்பிடு. அம்மா, சச்சின். அம்மா, உங்களுக்கு ஒன்றும் இல்லை? அம்மா, அம்மா கண்ணு தோறங்க. இவங்க 2 பேர் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்றாங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதுக்கு நாம இவங்கள தனித்தனியா விசாரிச்சே ஆகணும். உடம்புல கூட கத்தியாலேயோ இல்ல எந்த ஒரு ஆயுதத்தாலேயோ குத்தன அடையாளம் இல்லையே. எனக்கு என்ன தோணுதுன்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஏதாவது குடிச்சோ சாப்பிட்டோ இருக்கலாம். யாராவது சாப்பாட்டுல கலந்து கொடுத்துருக்கலாம். ஆமா, பாத்ரூம்ல எல்லா பொருளும் கரெக்டா இருக்கு. தள்ளுமுள்ளு எதுவும் நடந்த மாதிரி தெரியல. ஆமா.
ஸ்ரேயா மேடம், அனிதாவோட உடம்புல டால்கம் பவுடர் எதுவும் இருக்கான்னு? இல்லையே. இன்ஃபேக்ட் இந்த பாத்ரூம்ல எங்கேயுமே டால்கம் பவுடர் இல்ல. அப்ப இது என்னது? இது என்ன? ஒருவேளை இந்த பவுடரால தான் அனிதாவோட இந்த மரணம் நடந்திருக்குமா? சார் சார் நானும் அம்மா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் சார். ப்ளீஸ் சார், அவங்க நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சார். ப்ளீஸ் சார், நான் போறேன் சார். கவலைப்படாதீங்க. உங்க அம்மா கூட எங்க ஆபீசர் ஒருத்தர் போயிருக்காரு, அவர் பார்த்துப்பாரு. இந்த இந்த விசாரணையை முடிச்சிட்டோன்னா நீங்களும் தாராளமா ஹாஸ்பிட்டல் போய் உங்க அம்மாவை பார்க்கலாம். சார் உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேளுங்க சார். இங்க நீங்க உங்க வீட்டுல 4 பேர் இருந்தீங்க. அனிதா கொல்லப்பட்டிருக்காங்க, உங்க அம்மா மயங்கி இருக்காங்க. அப்புறம் மீதி இருக்கிறது யாருன்னு பார்த்தா நீங்களும் உங்க மாமாவும். எங்க 2 பேர் மேல சந்தேகப்படுறீங்களா? நாங்க என்ன பண்றது? சிஐடினாலே சந்தேகப்படணும். சந்தேகப்படுறது தான் எங்களோட முதல் வேலையே. நீங்க நீங்க எங்க மேல சந்தேகப்படுறீங்களா சார்? எங்க வீட்டுல இத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க. அதாவது இருந்தாங்களா? இன்னைக்கு மத்தியானம் அம்மா எல்லா வேலைக்காரங்களையும் அன்பேர் கமிச்சிட்டாங்க சார். அங்க எங்களோட ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு, அங்க ரெனோவேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்நேரத்துக்கு எல்லாரும் இங்க வந்திருக்கணுமே சார். வேலைக்காரங்களை இன்னைக்கு தான் வெளியில அனுப்பியிருக்கீங்க. கொலையும் இன்னைக்கு தான் நடந்திருக்கு. இது தற்செயலா நடந்த மாதிரி தெரியல. நீங்க கடைசியா எப்போ உங்க அனிதாவை உயிரோட பாத்தீங்க? இன்னைக்கு மத்தியானம் 1 மணி இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஆபீஸ்க்கு போயிட்டேன். அப்புறம் மாமாவோட சேர்ந்து வக்கீல பார்க்க போயிருந்தேன். இன்னைக்கு கரண் 1:30 மணிக்கு என்ன சங்கண்ணா ரோட்ல பிக்கப் பண்ணாரு. அங்கிருந்து நாங்க வக்கீல பார்க்க போனோம். அப்புறம் இதுக்கு நடுவுல அனிதா கூட சுதா மேம் கூட நீங்க பேசுனீங்களா? இல்ல, நாங்க பேசல. ஃபோன் கூட எதுவும் வரல. வக்கீல் கூட மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4 மணிக்கு நாங்க வீடு திரும்பினோம். வீட்டோட கதவை யார் திறந்தா? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, வீட்டோட சாவி எல்லார்கிட்டயும் ஒன்னொன்னு இருக்கு. என்கிட்ட இருக்கிற சாவியை வச்சுதான் கதவை திறந்து 2 பேருமே வீட்டுக்குள்ள வந்தோம். நாங்க உள்ள வந்து முழுசா 5 நிமிஷம் கூட ஆகல சார். காலிங் பெல் அடிச்சது வெளியில வந்து பார்த்தா நீங்க வந்திருந்தீங்க. இதுக்கு நடுவுல நீங்க போய் பார்க்கலையா? உங்க அம்மாவையோ இல்ல மனைவியோ எங்க இருக்காங்கன்னு பார்க்கலையா? அக்கா வந்து தினமும் மாத்திரை போட்டுட்டு அவங்க தூங்கிடுவாங்க. ஆனா ஒண்ணு, திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கரண் வந்து மேல போனான். என்ன? அதாவது கரண் மேல போனாரா? ஆமா. ஓ சார், சார் இவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது வீட்டுக்கு வந்தோடனே கரண் மேல போனாரா? அப்படியா? அப்படின்னா உங்க சாகறதுக்கு முன்னாடி நீங்க உங்க மனைவியை பார்த்திருப்பீங்களே, இல்லையா? அப்ப இவர் போய் சொல்றாரா? இல்லையே, நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லு. நான் மேல போயிட்டு இருந்தேன். ஆனா ரூம் நெருங்குறதுக்குள்ள எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. மேல கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு, அதனால நான் கீழே வந்துட்டேன் சார். என்ன பண்றது? நாங்களே நினைச்சாலும் நீங்க சொல்றதை கேட்கும்போது எங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. எங்களுக்கே ஏதோ ஒரு கதை கேட்கற மாதிரியே இருக்கு. நல்லா இட்டு கட்டி உருட்டுற மாதிரி இருக்கு. வேணா சார், ப்ளீஸ். எங்களுக்கு இவ்வளவு பெரிய இழப்பு நடந்திருக்கு. எங்க மேல இறக்கம் காட்டுறதுக்கு பதிலா எங்க மேலேயே சந்தேகப்படுறீங்களே. இறக்கம் காட்டுறதை விட மேலான விஷயம் அனிதாக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறது. அவங்கள கொன்னவன கண்டிப்பா தூக்குமேடை ஏத்தி ஆகணும். நீங்க இந்த குற்றவாளியை பிடிக்கணும் சார். யாருக்கு தெரியும், என்னையும் மாமாவையும் கூட நாளைக்கு கொல்லலாம்ல. சார் சார், மேல பாத்ரூம்ல கிரீன் கலர் பவுடர் இருந்துச்சு. இதை தவிர முக்கியமான தடயங்கள் அங்க எதுவும் இல்ல. இந்த பவுடரை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? என்னது? இல்ல சார், இப்படி ஒரு பவுடரை நான் இது வரைக்கும் எங்க பாத்ரூம்ல பார்த்தது இல்ல சார். பிரச்சனை இல்ல, நாங்க என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். பங்கஜ், இந்த டெஸ்டிங் அனுப்பு. சார் நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் சார். தயவு செஞ்சு என்ன போக விடுங்க சார். நான் என் அம்மாவை போய் பார்க்கணும் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் சார், போக விடுங்க சார். இப்ப இல்ல. ஆனா ஏன் சார்? உங்களோட எல்லா விசாரணையும் முடிச்சது இல்ல? இன்னும் ஒண்ணு பாக்கி. அந்த விசாரணை எதை பத்தினா, ராதிகா. ஐயோ, இது அந்த பொண்ணு தானே? இவதான் எல்லாரும் முன்னாடியும் என்ன கண்ணத்துல அரைஞ்சா. எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்திருப்ப. உன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாரும் முன்னாடியே வச்சு தோல் உரிச்சாதான் நல்லா இருக்கும். ரவுடியை அனுப்பி வைக்கிறியா கொலை பண்றதுக்காக? என்னடி உளறிக்கிட்டு இருக்க? சார் எனக்கு தெரிஞ்சு அனிதாவை கொலை பண்ணது இந்த பொம்பளையா தான் சார் இருக்கணும். முதல்ல இவளை அரெஸ்ட் பண்ணுங்க சார். நான் எதுக்காக அனிதாவை கொலை பண்ணணும்? நான் உன்னோட முதல் மனைவி. உன்னை நான் அடையிறதுக்கு நான் யாரையும் கொலை பண்ண வேண்டியது இல்ல. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. யார் போய் சொல்றாங்க உண்மை சொல்றாங்கன்னு இப்ப தெரிய வந்துடும். கரண், முதல்ல நீ சொல்லு. இவ ஒண்ணு என் மனைவி ராதிகா கிடையாது. என் மனைவி ராதிகா அங்க இருக்கா பாருங்க, அந்த படத்தை பாருங்க சார். சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவ ஒரு விபத்துல இறந்துட்டா. அப்படி இருக்கும்போது இவ எப்படி என் மனைவி ஆக முடியும்? சரி, இவ போய் சொல்ற, இவளை புடிச்சு உள்ள போடுங்க. இவ மூஞ்சல முழிச்ச நேரம் இன்னைக்கு எல்லாமே தப்பு நடக்குது சார். தப்பு நடக்குது. என் அனிதா என்னை விட்டு போயிட்டா சார். என் அம்மா வேற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. முதல் தடவை வீட்டுக்குள்ள சிஐடி வேற நுழைஞ்சிருக்காங்க. உன் மனைவி அனிதாவை நான் ஒன்னும் கொலை பண்ணல. அதே மாதிரி அத்தா ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கும் நான் காரணம் கிடையாது, புரியுதா? என்ன அத்தையா? சார் நீங்களே பாருங்க, உங்க முன்னாடி எவ்வளவு போய் சொல்றா பாருங்க. ஒரு நிமிஷம் கரண். மேம்,
இங்க போட்டோல ஒரு பொண்ணு இருக்காங்க. உங்க ஃபேஸும் அவங்க ஃபேஸும் வேற மாதிரி இருக்கு. சுத்தமா ரெண்டு முகத்துக்கும் சம்பந்தமே இல்ல. 2 நிமிஷம் டைம் கொடுங்க. இந்த போட்டோல இருக்க பொண்ணு நான் தான்றதை நான் நிரூபிக்கிறேன். சரி, நிரூபிங்க. கரண், நீயும் நானும் 2011 ஜூலைல ட்ரெக்கிங் போனோம், ஞாபகம் இருக்கா? ட்ரக்கிங்க்கு நீயும் நானும் போகல. நானும் என் மனைவி ராதிகாவும் தான் போனோம். ஆனா அந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும்? அப்போ ஒரு விபத்து நடந்தது. மலையில இருந்து கீழே விழுந்து ஒரு பொண்ணு இறந்துட்டா. அந்த பொண்ணு நான் தான், ராதிகா, உன்னோட மனைவி. நீயா? நான் மலை மேல இருந்து கீழே விழுந்துட்டேன். நீ என்ன தேட கூட முயற்சி பண்ணல. தேடணும், கரணே அதை என்கிட்ட சொன்னா. ஓ, அவர் சொல்லிட்டாரு, நீங்க நம்பிட்டீங்களா? சார், நான் என் மனைவியை தேடுறதுக்கு ராத்திரி பகலா எவ்வளவு முயற்சி பண்ணேன்னு எனக்கு தான் சார் தெரியும். ஆனா அவ சடலம் கூட எனக்கு கிடைக்கல. எப்படி அவ உனக்கு கிடைப்பா? நான் தான் சாகவே இல்லையே, நான் உயிரோட தான் இருக்கேன். உன் முன்னாடியே நான் நின்னுட்டு இருக்கேன். சார், சரி, இவன் மறுபடியும் போய் சொல்றா சார். ஒரு நிமிஷம். நீங்க மலையில இருந்து கீழே விழுந்தீங்கன்னா அப்புறம் எப்படி பொழைச்சிங்க? நான் குத்துயிரும் கொலையுமா கிடந்தேன். உங்களுக்கு தெரியுமா? என் ஃப்ராக்சர் சரியாகிறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. என் முகமே செதைஞ்சிடுச்சு. அதுவும் டாக்டர் புனித்துக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் தான் எனக்கு புது முகம் கொடுத்தாரு. ஆனா இந்த ஆளை பாருங்க, இப்ப கூட நான் அவரோட மனைவின்றதை ஏத்துக்க மாட்டாரு. சார், இவ போய் சொல்றா சார். நல்லா உருட்டுறா சார். வாய்க்கு வந்தபடி போய் சொல்றா சார். ஏன்டே போய் சொல்ற? என்ன பண்றது? நான் தான் மனைவி சொன்னா ஏத்துக்க மாட்டறியே. நீ யார்கிட்ட வேணா போய் கேட்டுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. நான் எதுக்கு போய் கேட்கணும்? உண்மை என்ன, யார் போய் சொல்றாங்கங்கிறது சீக்கிரமே வெளியே வரும். வேடிக்கையா இருக்கு. புத்திசாலித்தனத்தையும் முட்டாள்தனத்தையும் நான் ஒரே இடத்துல இப்பதான் பாக்குறேன். சலுங்கி சார், என்ன உங்க சோதனையில இப்படி முழுங்கிட்டீங்க? நீங்க சந்தோஷப்பட வேணாமா? உங்களுக்காக நாங்க நிறைய சாட்சிகளை கொண்டு வந்திருக்கோம்ல. அந்த பவுடரை நீங்க கொண்டு வராம இருந்திருந்தா கூட என் வேலையை நான் முடிச்சிருப்பேன். எப்படிங்கிறியா? இரு, நான் காட்டுறேன். வாங்க, என் கூட வாங்க. இங்க பாருங்க, அதே மாதிரி பச்சை கலர், ஒரு பச்சை கலர் பவுடர் கொண்டு வந்தீங்களா, அதே மாதிரி இது ஒரு ரசாயன பவுடர். இது ஒரு ப்ளீச்சிங் கூட சொல்லலாம், செல்ஃபா குரோமட்டோஸ். இதை பல இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னா அனிதா குளிச்ச தண்ணியில் இந்த கெமிக்கல் கலந்துருந்தது? கண்டிப்பாக. இது எவ்வளவு ஆபத்தான கெமிக்கல்னா அதோட பாதிப்பை நீங்கள் தான் பார்த்தீங்களே. இந்த கெமிக்கல் ஒரு மனுஷனோட கான்டாக்டில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்ததுன்னா அவங்க உடல்நிலை ரொம்ப மோசமாக போகும். அவங்க ரத்த குழாய்கள், பிளட் வெசல்ஸ் எல்லாமே வெடிக்கிற அளவுக்கு பெருசாக போயிடும். அதனால தான் உங்களுக்கு மரணம் ஏற்படுது. சார், பாத்ரூம்ல பக்கெட் எதுவுமே இல்லை. அப்ப விஷமான தண்ணி ஷவர்ல இருந்து தான் வந்திருக்கும். பார்த்தா அப்படிதான் தெரியுது. நம்ம மறுபடியும் அங்கே போய் ஷவரை செக் பண்ணி ஆகணும். சார், எனக்கு ஒரு சந்தேகம். கரணோட அம்மா சுதா இருக்காங்கல்ல, அவங்களையும் இதே மாதிரி கெமிக்கல் கொடுத்து தான் மயக்கமடைய வச்சிருக்காங்களா? ஆமாதையா, ஆனால் அதுவும் கெமிக்கல் தான். ஆனால் இந்த கெமிக்கல் கிடையாது. அந்த கெமிக்கல் பேர் மெத்தனால். வாங்க, நான் காட்டுறேன். இதோ தெரியுதா இந்த ரெட் கலர்? இந்த ரெட் கலர் அடையாளம் மெத்தனாலோட ரெசிடியூ. இது எந்த மாதிரி கெமிக்கல்? இந்த கெமிக்கல் ஒரு மனுஷனை வாழ்நாள் முழுக்க பேரலைஸ் பண்ணிடும். அப்படின்னா கொலைகாரன் சுதா மேடமை கொலை நினைக்கல, காலம் பூரா படுத்த படுக்கை ஆகணும்னு நினைச்சிருக்கான். பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஏதோ ஒரு மோட்டிவ்காக இதை பண்ண மாதிரி தெரியல. ஒருத்தங்களை கொலை பண்ணியிருக்கான், இன்னொருத்தங்களை படுத்த படுக்கையாக்கி இருக்கான். என்னது? அனிதா குளிச்ச தண்ணியில விஷம் கலந்துருந்துச்சா? அதனாலதான் அனிதா இறந்ததுக்கு அப்புறம் டேங்க் தண்ணி பாத்ரூம் பக்கம் வராம இருக்கிறதுக்கு தடையை ஏற்படுத்தணும். ஆனா இதே டேங்க் தண்ணியில தானே நாங்களும் குளிச்சோம். எங்களுக்கு எதுவுமே ஆகலையே. அதுக்கான பதில் உங்களுக்கு சீக்கிரமே கிடைச்சிடும். சார், எனக்கு இந்த வேலைக்காரங்க மேல தான் சந்தேகமா இருக்கு. நாங்க ஃபார்ம் ஹவுஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது அம்மா குளிக்கிற தண்ணியில நாங்க எப்படி விஷத்தை கலக்க முடியும்? அதோட இந்த தண்ணி எங்க பாத்ரூம்லயும் வரதான் செய்யுது. சரி, நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க. அந்த விஷ தண்ணி அனிதா குளிச்ச பாத்ரூம்ல மட்டும்தான் வந்தது, மற்ற பாத்ரூம்ல வருதா இல்லையான்னு இப்ப கண்டுபிடிச்சிடலாம். பங்கஜ், ஃப்ரெடி, ஷவரத்தர. அந்த விஷம் தண்ணிக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த தடையும் இந்த ஷவர்லையும் பதிஞ்சிருக்கும்.
பாருங்க, இது குளோரின் கிடையாது, இது விஷம்தான். தண்ணி டேங்க்ல விஷம் கலந்துருக்கு. இங்க அவங்க அதை வைக்கல. வாங்க போலாம். பதில் கேட்டீங்கல்ல, மேல வாங்க. பங்கஜ், சார், இந்த தண்ணி டேங்க்ல எப்படி சார் விஷம் இருக்கும்? இதுல விஷம் இருந்திருந்தா நாங்களும் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? ரொம்ப நாளா நீங்க குளிக்கலையே என்னமோ. ஃபாரன்சிக் கிட்டுங்க சார், அது கீழே இருக்கு, போய் எடுத்துட்டு வா. எஸ் சார். இந்த தண்ணி டேங்க் கிட்ட வீட்டில் இருக்கிறவங்க தானே வர முடியும், வீட்டோட மெம்பர்ஸோ இல்ல வேலைக்காரங்களோ. எங்கள ஒருத்தர் ஏன் சார் இப்படி பண்ணணும்? இதை கண்டிப்பா வெளியே இருக்கிற ஒருத்தன் பண்ணது கிடையாது. வெளியில இருக்கிறவன் எப்படி இவ்வளவு ஈஸியா உங்க மாடி டேங்க் கிட்ட வந்து நிக்க முடியும்? ஏன் வர முடியாது? போன வாரம் ஒரு பிளம்பர் இங்க வந்தாரு. இன்ட்ரெஸ்டிங். ஆனா உங்க இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன், அனிதா குளிக்கிற நேரமா பார்த்து கரெக்டா அந்த டைம்ல கொலகாரன் விஷத்தை இந்த டேங்க்ல கலந்துருக்கான். அதனாலதான் அவங்க பாதிக்கப்பட்டாங்க. ஆமா சார், அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. அனிதா எப்போ குளிக்க போவான்னு வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். எப்படி இதுக்குள்ள பை வந்தது? இதை டெஸ்ட் பண்ணுங்க. சார், தண்ணியில விஷம் இருக்கு. என்னது? தண்ணியில விஷம் இருக்கு. நூலா? நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு வாரம் முன்னாடி பிளம்பர் வந்தாங்க. ஆமா, அவன் தான் அப்படி பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். யாரோ பிளாஸ்டிக் பையில விஷத்தை நிரப்பி அங்க வச்சிருக்காங்க. அதை நூல்ல கனெக்ட் பண்ணி கீழே வச்சிருக்காங்க. கரெக்டா அனிதா பாத்ரூமுக்கு குளிக்க போகும்போது கரெக்டா நூலை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ பிளாஸ்டிக் பேக்ல இருக்கிற விஷம் தண்ணியில கலக்குது. அதனாலதான் அனிதா இறந்திருக்காங்க. ஆனா சார், வீட்ல இது யார் செஞ்ச வேலையா இருக்கும்? அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃப்ரெடி, இந்த நூலை கீழே இருந்து பிடிச்சி இழுத்தவன கண்டிப்பா யாராவது ஒருத்தராச்சும் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அக்கம் பக்கத்துல விசாரிப்போம். எங்க அக்கம் பக்கத்துல ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிற பில்டிங் வாட்ச்மேனோ இல்ல காய்கறிக்காரனோ இல்ல யாராவது ஒரு வியாபாரியோ நம்ம கேட்கணும். அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். அண்ணா, வாங்க வாங்கம்மா, எல்லாமே ஃப்ரெஷ்ஷான காய்கறிங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல நான் காய்கறி வாங்க வரல. நான் சிஐடி ஆபீசர். எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கேள்வியா? என்ன கேள்வி மேடம்? இங்க நின்னுதான் தினமும் காய்கறி வைப்பீங்களா? கடந்த 2 வருஷமா இங்கதான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்படின்னா கடந்த 2 வருஷமா நீங்க எதிர்க்க இருக்கிற வீட்டையும் பார்த்திருப்பீங்க. ஆமா சார். முந்தா நேத்து மதியானம் 1 இருந்து 3 மணிக்குள்ள யாரையாவது அந்த வீட்டு பக்கத்துல நிக்கிறத பாத்தீங்களா? சந்தேகப்படும்படியான நடத்தையோட அந்த வீட்டு பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த மாதிரி. முந்தா நேத்துனா அந்த வீட்டோட வேலைக்காரன் சார். அவன் வீட்டுக்கு வெளியே ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தான் சார். அவன் அங்க செவரு மேல சாஞ்சுக்கிட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணா சார். நேர்ல வந்தா அடையாளம் காட்டுவீங்களா? கண்டுபிடிச்சிடும் சார். குட். பங்கஜ் சார், அடுத்து என்ன பண்ணணும் தெரியும்ல? சார், இன்னைக்கு வீட்டில் துணி துவைக்கிறது என்னோட டேனு. அப்புறம் என் ஜூனியர் நாய்க்கு நான் தான் சாப்பாடு போடணும். அப்புறம் இன்னொரு வேலை கூட இருக்கு சார். பங்கஜ், நீ எப்பவுமே இந்த மாதிரி தான் இன்டெலிஜென்ட்டா? நான் கேஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அட எஸ் சார், சாரி, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். நீ நேரா அந்த வீட்டுக்குள்ள போய் வேலைக்காரங்களை கூட்டிட்டு வா. அப்புறம் நீ என்ன சொல்லணும்னு தெரியல, இல்ல அதையும் நானே சொல்லி கொடுப்பா. இல்ல சார், தெரியும் சார், நான் இப்பவே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சார், அவனை எதுக்கு தனியா அனுப்பி வச்சுங்க? கண்டிப்பா அவன் ஏதாவது குழப்பிடுவான் சார். அப்படியா? மோட்டார் பைக் ஆக்சிடென்ட் பண்ண மாதிரியா? உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நான் சிஐடியில் இருக்கேன்.
உள்ள இருந்துகிட்டே வெளியே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட். அதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல, எல்லாம் அந்த லூசு பையனால தான். ஃப்ரெடி, ஸ்கூல் பையன் மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றதை நிறுத்து. அண்ணா, அந்த தள்ளுவண்டிக்காரனை பாத்தீங்களா? அதுவும் அங்க இருக்காரு. உங்க மனைவி குளிச்ச தண்ணியில விஷத்தை யார் கலந்தாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். சீக்கிரமா வாங்க, இப்படி வந்து நில்லு. கொஞ்சம் பாருங்க இதுல யாருன்னு. சரிங்க பாருங்க, இவன் தான் அந்த ஆளு. நீயா? யோ, என்ன ஏன் மாட்டி விடுற? நீ வேணும்னே என்ன மாட்டி விடுற. கடுப்புல கத்துறான் சார், இவன் தான். எனக்கு நல்லா சார், தெரியும். நான் உண்மையை தான் சார் சொல்றேன். சார், நான் உண்மையை தான் சார் சொல்றேன். இங்க பாரு பிரீத்தம், நீ இத தனியா பண்ணலன்னு எங்களுக்கு தெரியும். இதை யாரோ சொல்ல போய் தான் நீ செஞ்சிருக்க. எங்களுக்கு நீ கோஆபரேட் பண்ணலன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனையை சந்திப்ப. புரியுதா? சொல்லு. பப்ளு, அந்த பப்ளு பிளம்பர் எனக்கு ஒரு நாள் 20,000 ரூபாய் கொடுத்தான். அனிதம்மா குளிக்கிற சமயத்துல இந்த நூலை இழுத்து நான் தண்ணியில அந்த கெமிக்கலை கலந்தேன். வேற எதுவும் பண்ணல சார். சோறு போட்டவங்களுக்கே துரோகம் பண்ணிருக்க. வெறும் 20,000 ரூபாய்க்கு வேலை போயிருக்க. பிரீத்தம், நாயை உன்னை நான் விட மாட்டேன். கரண், சும்மா விட மாட்டேன் சார். நான் தப்பு பண்ணிட்டேன் சார். இவனுக்கு தண்டனையை சட்டம் வழங்கும். சரி, இப்போ சொல்லு, அந்த பிளம்பர் பப்ளு எங்க இருப்பான்? வணக்கம். வணக்கம். பப்ளு இருக்காரா? நீங்க அப்புறமா வரீங்களா? பப்ளு இப்ப வீட்ல இல்ல. பப்ளு எங்க? வேலைக்கு போயிருக்காங்க. நீங்க உங்க நம்பரை கொடுங்க, அவர் வந்த உடனே நம்பர் கொடுக்குறேன். நம்பர் அது வந்து ரொம்ப வெயிலா இருக்கே, ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா? இதோ கொண்டு வரேன். சரி. என்னது இது? பப்ளுவோட பிளம்பிங் சாமானெல்லாம் இங்கே தான் இருக்கு. அப்படின்னா அந்த பொம்பளை நம்மக்கிட்ட போய் சொல்கிறா. தேங்க்யூ. தேங்க்ஸ். வரோம். ஆனா நீங்க உங்க நம்பரை கொடுக்கலையே. நாங்கள் எல்லாரும் மறுபடியும் வரோம். ம், சரிங்க. தேங்க்யூ. ஐயோ, எவ்வளோ சூடா இருக்கே. ஓ காட், நான் எங்க வந்து மாட்டிக்கிட்டேன்? எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஓ காட். அட அண்ணா, கொஞ்சம் நில்லுங்க. அந்த பேப்ளு எங்க இருப்பாரு? அந்த பேப்ளு பிளம்பர் அது அங்க இருக்காரு. இங்கயா? ஓகே, தேங்க் யூ. பேப்ளு, பேப்ளு வெளியே வா. ஒழுங்கா வெளியே வந்துரு, இல்லைன்னா என் பெல்ஜியம் பைப்பு, ஜப்பான் குழாய் எல்லாத்தையும் நீ தூக்கிட்டு போயிட்டேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பேப்ளு, பேப்ளு. நீங்க யாரு மேடம்? எதுக்கு இந்த மாதிரி கத்துறீங்க? அட, நான் எப்படி கத்தாம இருப்பேன்? பேப்ளு என் வீட்ல கை வச்சிட்டா, ஐ மீன் திருடிட்டா, ராபரி பண்ணிருக்கான். என் இட்டாலியன் பாத்ரூம்ல இருந்து பப்ளு 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைப் எல்லாம் திருடி இருக்கான். அப்புறம் 2 லட்சம் ரூபாய் ஜப்பான் குழாயும் திருடி இருக்கான். ஒரு குழா 2 லட்சம் ரூபாயா? சும்மா தண்ட செலவு பண்றதுக்கு இந்த பணக்காரங்க எவ்வளவு பணம் வச்சிருக்காங்க. இங்க பாரு, என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத. பப்ளு, உனக்கு நான் லாஸ்ட் வார்னிங் கொடுக்கறேன். நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா இல்ல நீ வெளிய வரியா? நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஜப்பான் குழாவை பார்த்ததே இல்ல. அதை எப்படி நான் திருடுவேன்? ஜப்பான் குழாவை விட்டுரு, இப்போ உனக்கு ஜெயில் குழாவை காட்டுறேன். சிஐடி காரங்க என்ன ஏமாத்திட்டாங்க. என் மேல பொய்யா பழி போடுறாங்க. என்ன பண்றது, சில நேரத்துல பொரிய வச்சு எலிய பிடிக்கிறதுக்கு சிஐடி காரங்க இப்படி பண்ண வேண்டியது இருக்கு. புரியுதா? சரி, இப்ப சொல்லு, அனிதாவுக்கு எதுக்கு விஷம் கொடுத்த? விஷமா? பவுடர்ல விஷம் இருந்துச்சா? எனக்கு சத்தியமா அது தெரியாது. நீ என்ன நினைச்ச, தண்ணியில இருக்க பூச்சியை சாவடிக்கலாம்னா? தெரியல சார், நான் அவ்வளோலாம் யோசிக்கவே இல்லை. 50,000 ரூபாய் கிடைக்குதுன்னு நான் யோசிக்காம கொள்ளாம சொன்னதை செஞ்சுட்டேன். உனக்கு 50,000 கொடுத்தது யாரு? அது எனக்கு தெரியாது. ஹோட்டல்ல இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. எந்த ஹோட்டல்ல இருந்து ஃபோன் வந்துச்சு? எக்ஸ்கியூஸ் மீ மேம். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் மேம். எங்க ஹோட்டலுக்கு உங்க எல்லாரையும் நாங்க வரவேற்கிறோம். அடேங்கப்பா, நம்மள எவ்வளவு அன்பா இவங்க வரவேற்கிறாங்க. ஜெனரலா சிஐடியை பார்த்தா எல்லாருக்குமே ஜுரம் வந்துடும். சிஐடியா? என்ன விஷயம் சார்? இவர் யாருன்னு தெரியுதா? அடையாளம் தெரியலையே. அப்படின்னா இவரை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. ஞாபகம் வர மாட்டேங்குது. பரவாயில்ல, நாங்க ஞாபகப்படுத்துறோம். இவனோட பேரு பப்ளு. போன வாரம் ஒரு பாக்கெட் வாங்குறதுக்காக உங்க ஹோட்டலுக்கு வந்திருந்தான். அதுவும் உங்க ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருந்த ஒரு கெஸ்ட் கிட்ட இருந்தா. யாரு சார் அந்த கெஸ்ட்? அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்க ஏன் இங்க வரோம்? ஆக்சுவலி இங்க தினமும் நிறைய கெஸ்ட் வருவாங்க. அதனால போன வாரம் இங்க யார் தங்குனாங்கன்னு எனக்கு எப்படி சார் ஞாபகம் இருக்கும்? அது உண்மைதான். ஆனா உங்ககிட்ட ஏதாவது ரெஜிஸ்டர், ரெக்கார்ட்ஸ், அதாவது உங்க கெஸ்ட்டை பார்க்க வரவங்க கிட்ட இருந்து வாங்கி வச்சிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது அதுல செக் பண்ணி பார்க்க முடியுமா இந்த பப்ளு யாரை பார்க்க வந்தானே? இருக்கு சார், இருங்க பார்த்து சொல்றேன். ப்ளீஸ்.
ஆமா சார், கிடைச்சிருச்சு. இது செப்டம்பர் 25ல நடந்திருக்கு. எங்க 209ல இருந்த ஒரு கெஸ்ட் பப்ளுக்கு ரிசப்ஷன்ல ஒரு பார்சலை வச்சுட்டு போனாரு. அப்புறம் எப்போ செக் அவுட் பண்ணாரு? இன்னும் அவரு பண்ணல சார். அப்ப அவர் இன்னும் ரூம்ல தான் இருக்காரா? இல்ல, ஆக்சுவலி நான் அவரை ஹோட்டல்ல இருக்கிற காஃபி ஷாப் கிட்ட போறத பார்த்தேன். அந்த கெஸ்டோட பேர் என்ன? அவன் எங்க இருக்கான்னு போய் பாருங்க. அது வரான் சார், அவன் தான் அது. மிஸ்டர் கரண், நீங்களா? இந்த கேள்வியை நானும் உங்ககிட்ட கேட்கலாம்ல சார்? அது உண்மைதான். இந்த கேள்வியை நீங்களும் கேட்கலாம். ஆனா முதல்ல நாங்க கேட்டதால நீங்களே சொல்லுங்க. அது இங்க இருக்கிற ஆம்லெட்டும் காஃபியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் வயிற்று கொஞ்சம் நிரப்பலாம் நீங்க வந்தேன். அடேங்கப்பா, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். என்னோட வயிறு கடமுடாங்குது. குறை குறைன்னு கேட்டுச்சுன்னா டியூன் பண்ணு, கொஞ்சம் பாட்டு கேட்கலாம். இங்க ஒரு முக்கியமான ஆளை பார்க்க வந்திருக்கோம். நீங்களும் வேணா கூட வாங்கல. முக்கியமான ஆளா? யாரு? வாங்க, காட்டுறேன், வாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நீங்கெல்லாம் இங்க? ஆஹா, கரணம் வந்திருக்காரு. இவருக்கும் வணக்கம் சொல்லுங்க. சார், என்னதுக்கு மாட்டி வரீங்க? நான் ஜஸ்ட் செட்டில்மெண்ட் பண்ணலான்னு தான் வந்தேன். இப்பதான் நீங்க ஆம்லெட் சாப்பிட வந்ததா சொன்னீங்களே. ஆம்லெட் ஜஸ்ட் ஒரு காரணம் தான். முதல்ல இவ என் பொண்டாட்டி ராதிகாவே கிடையாது. இருந்தாலும் இவளுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து இந்த பிரச்சனையை இத்தோட முடிச்சிடலாம்னு நினைச்சேன். வேற ஒன்றும் இல்லை. சரி, நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். கொஞ்ச நாளாவே உங்க வாழ்க்கையில நடந்துட்டு வர சம்பவங்கள், அதுக்கெல்லாமே இவங்க தான் காரணம். சார் நான் வந்து ராதிகாவோடைய ஆக்சிடென்ட் எங்க நடந்துச்சோ அங்க சுத்தி இருக்க எல்லா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ற இடத்துலயும் நாங்க பேசிட்டோம். அவங்க சொல்றது உண்மைதான். இவதான் உன்னோட உண்மையான மனைவி. என்னால நம்பவே முடியல. இப்போ உனக்கு நம்பிக்கை வந்ததா நான் தான் ராதிகான்னு? ஆனா கூடவே எங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வந்தது. அதாவது அனிதாவோட கொலை, எங்க கிட்ட உதவி கேட்டு வந்தது, சுதா மேடத்தை நடப்பணமாக்குனது, இது எல்லாமே உன் பிளான் தானே? சார், நான் இதெல்லாம் பண்ணல சார். நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். உங்களோட தவறான புரிதலை சரி பண்றதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ராதிகா, என்னாச்சு? ராதிகா, ராதிகா, ராதிகா சார் இவ ராதிகா. ஒன்னும் இந்த தண்ணியில விஷம் கலந்திருக்கு. அந்த வெயிட்டர் யார் கொடுத்தது? சார், அதுவும் அந்த பக்கம் தான் போறான். சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ராதிகா, ராதிகா. ஹலோ, ஆம்புலன்ஸ். இப்ப எங்க ஓடலான்னு இருக்க? என்ன போக விடுங்க, என்ன போக விடுங்க, என்ன போக விடுங்க. போக விடுறேன். மாமா, நீங்களா? உங்களை விடணுமா? சொல்லு, எதுக்காக இதெல்லாம் பண்ண? 2 வருஷத்துக்கு முன்னாடி கரணை நான் நல்லா உசுப்பேத்தி விட்டேன். ராதிகாவை மலையில இருந்து நான் கீழே தள்ள சொன்னேன். என் மூளையை குழப்பிட்டீங்க நீங்க. மூளை கிட்ட போய் நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன். உண்மையை சொல்லு. சுதா மேடமோட நிலைமைக்கு காரணம் நீதானே? சுதாவோட சாப்பாட்டுல நான் தான் எல்லாத்தையும் கலந்தேன். ராதிகா மலையில இருந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் இறக்கல. அதனால ராதிகாவை மாத்தி அவங்கள குழப்பிருக்க. ராதிகாவை ஒரு ஆயுதமா மாத்தி கரணுக்கும் சுதாவுக்கும் ஆயுதமா அவளை நான் திருப்பி விட்டேன். அப்புறம் ராதிகாவோட பேர்லயே பப்ளுவோட கையாலேயே அனிதா குளிக்கிற தண்ணி டேங்க்ல நான் விஷத்தை கலக்க வச்சேன். அது சரி, இந்த மாதிரி நல்ல காரியங்களை எதுக்காக சார் பண்ணீங்க? நான் பழி வாங்கறதுக்காக செஞ்சேன். யார? என் சொந்தக்கார தங்கச்சி சுதாவை தான் சொல்றேன். 1000 பேராசை பிடிச்சவங்க இறந்ததுக்கு அப்புறம் பிறந்திருப்பா போல இந்த ராட்சசி. ஆரம்பத்துல இருந்தே அவ என் பணத்து மேலேயே குறியா இருந்தா. என்னோட அப்பாவி அப்பா அம்மாவை அவ முட்டாளாக்கி அவ எங்களுடைய எல்லா சொத்தையும் வளைச்சு போட்டுட்டா. கடைசியில ஒவ்வொரு காசுக்காகவும் என்ன அவ நிக்க வச்சா. அது மட்டும் கிடையாது, ஆஸ்பத்திரியில வச்சு என்னுடைய குழந்தைகளை அவ கொன்னுட்டா. ஏன்னா அப்பதான் கரனுக்கு எல்லா சொத்தும் வரும்னு அப்படி பண்ணிட்டா. ஒத்துக்கிறேன், சுதா உங்களுக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்குன்னு நீங்க தேர்ந்தெடுத்த பாதை இது சரி கிடையாது. பழி வாங்கணும்ன்ற எண்ணத்துல என்னுடைய மூளையை வேலை செய்யாம போச்சு. எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருந்துச்சு, அது இந்த குடும்பத்தை வேரோட கரு அழிக்கணும்ன்றதுதான். மாமா, உங்களோட மனசுல இவ்வளவு நஞ்சு இருக்கும்னு என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல. மனசு நிறைய விஷம் இருக்கும்போது வேஷம் போட்டு வெளியே தெரியாம நடிப்பாங்க. சுதா பண்ணதுக்கெல்லாம் தண்டனையை நீங்க கொடுத்துட்டீங்க. கரணையும் அப்புறம் உங்களையும் சட்டம் தண்டிக்கும்.